ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் பார்க்க போகிறோம். முக்கியமான தகவல், ஏடிஎம் கார்டு வச்சுருக்கக்கூடிய எல்லா நபர்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தினருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். தகவலை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் எந்த ஒரு பேங்க்கில் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாலும், டெபிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதான். ஸோ அந்த டெபிட் கார்டு வச்சுருக்கக்கூடிய நபர்களுக்கு பேங்க் தரப்புலேருந்து ₹1,00,000 20 லட்ச ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. இது எப்போ கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, இது போன்ற பல தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்தினருக்கு பேங்க் தரப்புலேருந்து அப் டு 5 கோடி, இது மேக்ஸிமம் அமௌண்ட்டு. பட் மினிமம் ஒரு கோடியிலேருந்து நம்ம குடும்பத்தினருக்கு 5 கோடி வரைக்கும் அவங்க பணம் கொடுக்கணும். பேங்க் தரப்புலேருந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் சொல்லிடுறேன். அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் போய் பேங்க்கில் கேட்டோம், பட் ஆனால் கொடுக்கல, பணம் கொடுக்கல, இந்த இன்சூரன்ஸ் மூலமாக அமௌண்ட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த மாதிரிப்பட்ட நபர்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவோட எண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேங்க் தரப்புலேருந்து உங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா ஆர்பிஐனுடைய கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஒவ்வொரு பேங்க்லேயும் அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வேரி ஆகுது. அதனால தான் நான் ₹1,00,000 20 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கார்டு, அதாவது டெபிட் கார்டு தொலைஞ்சு போய் அதன் மூலமாக யாராவது ஃப்ராடாக உங்களுடைய கார்டில் இருந்து பணம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அப்பயும் நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஸோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அதாவது இந்த ஏடிஎம் கார்டு, அந்த டெபிட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு உங்களுக்கு அந்த ஏடிஎம் கார்டு கொடுக்கும்போதே பேங்க் தரப்பில் இருந்து காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க ஃபார் பர்சனல் ஆக்சிடென்ட்ஸ். அப் டு இங்கே கொடுத்துருக்காங்க 15 லட்ச ரூபா வரைக்கும். இதே ஏர் ஆக்சிடெண்ட், ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு நபருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அவர் இறந்துடுறார் அப்படின்னா அதுக்கு 5 கோடி ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அடுத்தபடியாக லாஸ்ட் கார்டு லயபிலிட்டி. அதாவது உங்கள் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு, அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி அவங்க பணம் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போதும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதுக்கான லிமிட்டும் இருக்குது. அதே மாதிரி பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த பொருள் திருட்டு போயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். அதுக்கான ஒரு லிமிட்டும் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி 90 நாளைக்கு முன்னாடி, மேக்ஸிமம் 45 to 90 டேஸ்க்குள்ளார அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் எதுனா டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வித்ட்ராவலாக இருக்கணுமா, இல்லை ஏடிஎம் மிஷினில் யூஸ் பண்ணியிருக்கணுமா, இல்லை நீங்கள் ஆன்லைன் காமர்ஸ் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணுமா, இது போன்ற தகவல் எல்லாமே பேங்க் டு பேங்க் தரப்பில் அந்த ரூல்ஸ் மாறுபடுது. சரிங்களா? ஸோ எஸ்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி அந்த ஆக்சிடெண்ட்டோ அல்லது இன்சிடெண்ட்டோ நடந்த அந்த டேட்டுக்கு முன்னாடி 90 நாட்களுக்குள்ளார அந்த ஏடிஎம் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்போது இந்த கீ இன்சூரன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பர்சனல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் கவர்ஸ் ஆக்சிடென்டல் டெத் ஆர் பெர்மனன்ட் டிசேபிலிட்டி. இப்போது அந்த ஆக்சிடென்ட்னால் அந்த நபர் இறந்துட்டாலோ அல்லது பெர்மனன்ட் டிசேபிலிட்டி, ஏதாவது உடல் ஊனமுற்றாலோ, கை கால் ஏதாவது பிரச்சனை ஆனாலோ இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. லாஸ்ட் கார்டு லயபிலிட்டி ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்ஷன் ஆன் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன் கார்ட்ஸ். திருட்டு பண்ணப்பட்ட கார்டில் இருந்தோ அல்லது தொலைஞ்ச அந்த ஏடிஎம் கார்டில் இருந்தோ யாராவது அன்ஆத்தரைஸ் டிரான்சாக்ஷன் பண்ணாலும் இந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏடிஎம் பின்னை யூஸ் பண்ணி அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணிடக்கூடாது. உங்களுடைய ஏடிஎம் பின் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ உங்கள் ஏடிஎம் பின்னு நீங்கள் வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சப்போஸ் கார்டில் ஏடிஎம் பின் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அல்லது பின் பேஸ்டு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே இன்சூரன்ஸ் கிளைம் ஆகாது. ஏர் ஆக்சிடெண்ட் கவர், அதாவது ஃப்ளைட்டில் ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு தான் ஹை வேல்யூ கவரேஜ் ஆகுது. அதுக்கு ரூல்ஸ் பாருங்கள். இஃப் டிக்கெட்ஸ் வேர் பர்ச்சேஸ்டு வித் த கார்டு, அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் பேங்க்கில் நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க, அந்த ஏடிஎம் கார்டினுடைய ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது பர்டிகுலராக அந்தந்த பேங்க்னுடைய வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் முன்கூட்டியே பார்த்து வச்சுக்கணும். இதை நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக சொல்லணும். அடுத்ததாக பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் கவர்ஸ் டேமேஜ் ஆர் தெஃப்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் பாட் வித் த கார்டு. இப்போ அந்த கார்டை யூஸ் பண்ணி, அந்த ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க,
அந்த பொருள் வந்து திருட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணலாம். அது எந்த மாதிரியான பொருளுக்கு வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அழியக்கூடிய பொருட்கள். இப்போ வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க, ஏதாவது அந்த பொருள் வந்து கெட்டு போகிற பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஜுவல்லரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, இதை தவிர மீதி எல்லா ஐட்டத்துக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இதில் முக்கியமான கண்டிஷன்ஸ் காமனாக எல்லா பேங்க்குக்கும் இருக்கிறது என்ன அப்படின்னா, அதுதான் த கார்டு மஸ்ட் பி யூஸ்டு ஃபார் ஏ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எதர் ஏடிஎம் ஆர் நீங்கள் வந்து ஆன்லைன் காமர்ஸ் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. அந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணி எதனா ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு மாதத்துலேருந்து 90 நாட்களுக்குள்ளார பண்ணியிருக்கணும், அந்த இன்சிடென்ட் ஆன டேட்டுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ கார்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கார்டுக்கும் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ப்ரீமியம் கார்ட்ஸு, ரூபே கார்டு, விசா கார்டு எல்லாத்துக்குமே இருக்குது. அந்த கார்டினுடைய வகையை பொறுத்து அந்த தொகையும் மாறுபடுது. இது எல்லாமே வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் யூசேஜில் வந்து இருக்கணும். கண்டிப்பாக கார்டு வந்து அந்த எக்ஸ்பைரி ஆகிருக்கக்கூடாது, ஆக்டிவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் எப்படி வந்து கிளைம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர். கண்டிப்பாக எந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கும் எஃப்ஐஆர் அப்படிங்கிறது முக்கியம். போலீஸ் எஃப்ஐஆர் காப்பியோடு நீங்கள் போயிட்டு கிளைம் பண்ணலாம். அந்த கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்மும் பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்னுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரு சில பேங்க்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அந்த ஃபார்ம்லாம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அந்த எஃப்ஐஆர் காப்பி, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இது கூட வந்து நீங்கள் அல்லது ஒரு நபருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டு, ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், பின் பேஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டிபிக்கலி நாட் கவர்டு அண்டர் ஃப்ராட் ப்ரொடெக்ஷன். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, பட் ஆனால் பின்னை போட்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரூல்ஸு. இப்போ எஸ்பிஐ பேங்க் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் கவர்ஸ் அவைலபிள் ஆன் எலிஜிபிள் எஸ்பிஐ டெபிட் கார்டு வேரியன்ஸ். அப்போது எந்த மாதிரியான டெபிட் கார்டு வேரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போது எஸ்பிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பர்சனல், அதாவது டிசபிலிட்டிக்கு வந்து கொடுக்கறதில்ல. ஒன்லி ஆக்சிடென்ட்னால இறந்த நபர்களுடைய ஃபேமிலிக்கு மட்டும்தான் அது கொடுக்குறாங்க. இப்போ அதில் 2 காலம் கொடுத்துருக்காங்க. ஒன்று நான் ஏர், இன்னொன்று ஏர் ஆக்சிடெண்ட். நான் ஏர்னால் கீழே கிரவுண்டில் அடிபடுறவங்களுக்கு, ஏர் ஆக்சிடெண்ட்னா ஃப்ளைட்டில் போகும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஏர் ஆக்சிடெண்ட். இது ரெண்டுமே இறந்து போன நபர்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போ எஸ்பிஐ கோல்டு, மாஸ்டர் கார்டு அல்லது விசா கார்டு இருந்ததுன்னா அந்த தொகை கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக ஆக்சிடென்ட் இப்போ ரோட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு 2 லட்ச ரூபா, ஏர் ஆக்சிடென்ட்டுக்கு 4 லட்ச ரூபா. அதே வந்து எஸ்பிஐ பிளாட்டினம் மாஸ்டர் கார்டு விசாவுக்கு வந்து 5 லட்ச ரூபா, அதே ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கு வந்து 10 லட்ச ரூபா. அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்பிஐ விசா சிக்னேச்சர் அல்லது மாஸ்டர் கார்டு, வேர்ல்டு டெபிட் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா, ரோடு ஆக்சிடெண்ட்டுக்கு, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுக்கு வந்து 20 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே அந்த ரூல்ஸ் வந்து பார்த்துட்டோம். அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு நீங்கள் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி, அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், எக்ஸ்க்ளூடிங் பெரிசபிள்ஸ், ஜுவல்லரி, ப்ரிசிஷியஸ் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிசபிள்ஸ் அப்படின்னா கெட்டுப்போன பொருள், அப்புறம் ஜுவல்லரி, அப்புறம் ஸ்டோன் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கிளைம் பண்ண முடியாது. மற்றதுக்கு எல்லாமே கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் 1 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். இது சேலரி பேக்கேஜ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும். ஓகே, இது எஸ்பிஐ பேங்க்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்ம் என்ன, இங்கே பாருங்கள், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் ஏர், நான் ஏர். ஸோ இதுக்கான ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணுறது இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இது பந்தன் பேங்க்னுடைய டீட்டெயில்ஸு, தென் நெக்ஸ்ட்டு கேபிபி பேங்க்னுடைய டீட்டெயில்ஸு, ஆக்சிஸ் பேங்க்கும் அதே மாதிரி அவைலிங் இன்சூரன்ஸ் கிளைம் ஆன் காம்ப்ளிமெண்ட்ரி இன்சூரன்ஸ் ஆஃபரிங் ஆன் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ இதில் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு ரெண்டுக்குமே கொடுக்குறாங்க. பட் எஸ்பிஐயில் வந்து ஒன்லி டெபிட் கார்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு பேங்க்லேயும் இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறுபடும். அதே மாதிரி இப்போ ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க அப்படின்னா அதிகபட்சம் 40 நாட்களுக்குள்ளார, ஆவரேஜாக எல்லா பேங்க்கும் வச்சிருக்கக்கூடியதை நான் சொல்கிறேன், 40 நாட்களுக்குள்ளார நீங்கள் பேங்க் தரப்பில் போயிட்டு அப்ளை பண்ணியிருக்கணும். எஃப்ஐஆர் காப்பியோடு அப்ளை பண்ணணும். இறந்துட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 நாட்களுக்குள்ளார ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பேங்க் தரப்பு கொடுத்துடணும். எதர் நீங்கள் கஸ்டமர் கேர் மூலமாக கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் கேர் நம்பர், அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த பேங்க்னுடைய மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணிடணும். சரி, இப்போது பேங்க் தரப்பில் அதை வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து என்ன சொல்லுது, பிஎம்ஜேடிஒய் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் மூலமாக அந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க.
அப்போது அந்த ஸ்கீம் அண்ட் ஆர்பிஐ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது பேங்க் தரப்பில் நீங்கள் ப்ராப்பராக அப்ளிகேஷன் கொடுக்கணும். அவங்க என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அது கரெக்டாக வந்து கொடுக்கணும். அது கொடுத்தும் வந்து பண்ணல அப்படின்னா, நீங்கள் பேங்க் தரப்பில் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஐ முக்கியமாக வந்து ஃபைல் பண்ணணும். ஆர்டிஐ ஃபைல் பண்ணால் அந்த பேங்க் தரப்புலேருந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஆர்பிஐ சொல்லுது. இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.